வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ரெண்டு சிறப்பான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒண்ணு, திமுகவுல விடுதலை சிறுத்தைகளின் கூட்டணி கவலைக்கிடம். செத்து போயிருமா, உயிரோடு இருக்குமா, ரிப்பா அல்லது கூட்டணி விட்டு வெளியே போக போதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலாகவும் மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலாகவும் இருக்கு. அது உண்மை நிலவரம் என்ன, உண்மையிலே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னென்ன பிரச்சனை, ஏன் இந்த கூட்டணி உறவுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது, இதற்கு இந்த கருத்து வேறுபாடுக்கு வர்றதுக்கான காரணம் யாரு, இதுல ஏதோ ஒரு சாதிய பின்னணியில இந்த மோதல் வருதா அப்படிங்கிறத விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துருவோம். அது கூட அடுத்த ஒரு சம்பவம், குமுதா நான் ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்து காலையிலே ஃப்ரெஷ்ஷா சிரித்த முகத்தோட பேட்டி கொடுத்தாப்புல. அந்த பேட்டியில, எப்பா நான் ஹாப்பியா இருக்கப்ப நல்ல ஹாப்பியான மூட்ல ஹாப்பியான கேள்வி கேளுங்க அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு ஃபயரை விட்டாப்புல. இந்த ரெண்டு சிறப்பான சம்பவங்களுக்கு காரணம் என்ன, அது உள்ள நடந்த என்னென்ன நடந்தது, டெல்லியில போயிட்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு காரணம் என்ன, டெல்லி போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ரெண்டு சம்பவத்தையும் விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஐயா நம்ம தோழர் சிறுத்தைகள் இப்போ சிறுத்தைகள் வந்து இப்ப சிக்கிருக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கும் சிறுத்தைகளுக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிக்குள்ள தான். திமுகவுக்கு பல இடங்கள்ல பல பிரச்சனைகள்ல முட்டு கொடுத்ததுல முக்கிய பங்கு வாய்க்கிறது வந்து நம்ம திருமாவளவன் ஐயாவோட விடுதலை சிறுத்தைகள் தான். அப்படி திமுகவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு முதல்ல முன்னோட்டி நின்று முட்டு கொடுப்பாப்புல. அப்படி முட்டு கொடுத்த மனுஷன், அப்படி முட்டு கொடுத்த விடுதலை சிறுத்தைகளை இப்போ டீல்ல விட்டாப்லையா நம்மளுடைய திமுகவின் தலைமை அப்படிங்கிறதான் பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்களும் ரொம்ப ஒரு உக்கிரமான கோபத்தின் நிலைமையில இருக்காப்லையா. எனக்கா இந்த நிலைமை, நான் எப்படிலாம் உங்களுக்கு முட்டு கொடுத்தேன், திமுகவுக்குள்ள இருக்க பிரச்சனைய எந்த கட்சிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கூட்டணிய அப்படி வெளியே போக விடாம எல்லா கூட்டணி கட்சிக்காரர்களையும் பேசின ஒரு அந்த கூட்டணியை இழுத்து வச்ச பெருமை கடந்த 5 வருடம் எனக்கு தான் சேரும். இன்னைக்கு என்னையே இடத்துக்கு பாக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டாப்லையா. அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னா அந்நியார் அப்படின்னா சொல்லப்படுகிறது. அந்நியார்களால எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஐயா அந்த திருமாவளவன் அவர்கள் கோவப்பட்டாப்லாம். சரி, அந்நியார் வந்ததுக்கு இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பார்க்கணும். அந்நியார் வந்த உடனே ராஜதந்திர முறையில் எங்களுடைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியிலிருந்து தேமுதிக விழுத்து கொண்டு விட்டார், இதுதான் ராஜதந்திரம் அப்படின்ட்டு ஐயா வந்து பயங்கரமா முட்டு கொடுத்தாப்புல. முட்டு கொடுத்தது நமக்கே பிரச்சனையா ஆகுமா அப்படின்ட்டு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாப்புல திருமாவளவன் ஐயா. அவருக்கு புசுக்குன்னு பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு முடிஞ்சிச்சு. ஏன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அண்ணன் முட்டு கொடுத்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த டைம் ரொம்ப உக்கிரமா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் காங்கிரஸ் வெளியே போயிடும், அதை மிரட்டுறதுக்காகத்தான், அந்த இடத்த நிரப்புறதுக்காக தான் நம்ம தலைவர் தேமுதிக உள்ள கொண்டு போட்டிருக்காரு அப்படின்ட்டு நம்மளுடைய ஐயா திருமாவளவன் நினைச்சிருந்த சமயத்துல காங்கிரஸும் வந்துட்டு தாவைக்கா வந்துட்டு கடைசியில நம்ம அடிமடி இல்ல கைய வச்சிருவாங்க போலே அப்படிங்கிற பிரச்சனையிலதான் இந்த சண்டையாம். இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாப்பையா, எப்பா நம்ம கூட்டணிக்கு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு தேமுதிக, அந்த கட்சிக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு கூட்டணி கட்சிகள். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கூட்டணி கட்சிகள் இந்த சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் நீங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நான் அந்த தேமுதிக கொஞ்சம் கொடுத்து அப்படியே சமாளிச்சு ஈடுபட்டுருவோம் அப்படின்னு பேச வந்து சாம்பார் கோவம் நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு. என்னது, நான் ஏற்கனவே ரெட்ட இலக்கத்துல கேட்டுட்டு இருக்கேன், நீங்க போனது போது இன்னும் குறைக்க போறல அப்படின்ட்டு சிறுத்தை சீல்கிட்டான். பயங்கரமான ஒரு கடுப்புல இருக்கு அப்படியா. முட்டு கொடுத்தாப்புல பயங்கரமா. வந்த உடனே ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்லாம் முட்டு கொடுத்த
திருமாவுக்கா இந்த நிலைமை அப்படின்னு தெரியல. இந்த பெரிய கூத்துன்னா திருமாவுக்கு எப்படியும் 1% 2% ஓட்டு உண்டு. அதை கம்பேர் பண்ணும்போது தேமுதிகவுக்கு 0.57% ஓட்டு தான் உண்டு. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்க வந்து எங்களுக்கு கம்மியா கொடுப்பீங்க, தேமுதிக கூட கொடுப்பீங்களா அப்படின்னு சினம் கொண்டு விட்டாப்புலையாம் சிறுத்தை. சரி, நீ அது இருக்கட்டும். முதல்ல நீங்க தேமுதிக எவ்வளவு ஓட்டு கொடுக்க போறீங்க, எவ்வளவு சீட்டு கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இன்னைக்கு வந்த அந்த கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு கூட்டணி கட்சி கேட்க தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காமையா திமுக தலைவர். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம்னா, இந்த சிபிஐ சிபிஎம்க்கு விடுதலைலாம் கொடுத்துட்டோம்னா லாஸ்ட்ல கொஞ்சம் முன்ன தேமுதிக கொடுத்தா கூட எந்த பிரச்சனையும் வந்துடாது. அல்லனா விடுதலை சிறுத்தைக்கு கம்மியா அதுக்கு கொடுத்துட்டாவோ, விடுதலை சிறுத்தைக்கு அதிக கூட தேமுதிக கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைக்கு மான பிரச்சனை வந்துடும். ஏன் உள்ள இருக்க கட்சி நிர்வாகிகள் காரி காரி துப்பிடுவாங்க. அப்படி அது ஒரு கௌரவ குறைச்சல வந்து கூட்டுற குட்டியை வெளியே போயிடும், கூட்டணி முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்ட்டு திமுக தலைமை அப்படி மண்டையை சொரிய எங்கள் சிறுத்தைகள் வந்து அப்படி கராரா இருக்காப்லையா. முதல்ல அவங்களுக்கு என்ன சீட்டு முதல்ல அழிவிங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன பாத்துறோம் அப்படின்ட்டு ரொம்ப உக்கிரமா சிறுத்தைகள் இருக்கிறதா கேள்வின்னு அதான் உண்மை. இவ்வளவுக்குள்ள நாங்க முட்டு கொடுத்துருக்கோம் கடந்த 5 வருஷ காலமா. இன்னைக்கு வந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்ட்டு பயங்கரமா சிறுத்தைகள் சீறி பாயிறதாக கேள்வி. மொத்தத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 6, அதை கொஞ்சம் கூடி போனா 8 கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல திமுக தலைமை இருக்கான். ஆனா சிறுத்தைகள் எனக்கு தேவை இரட்டை இலக்கம். இந்த இரட்டை இலக்கத்தை தாண்டி ஏதாட்டு ஒண்ணு நடந்துச்சு ஒரே பிரச்சனையா இருப்பான் அப்படின்ட்டு சிறுத்தைகள் உரிமைக்கிட்டு நிற்பான். என்னடா பண்ண அப்படின்னு தெரியாம நம்மளுடைய திமுக தலைமை பக்கம் முயற்சிக்கிட்டு இருக்கான். இடியாப்ப சிக்கல்ல மாட்டிருக்கான். அந்த எதிர்கட்சி வேற நாசுக்கா 2 வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்ட திமுக தலைமை அப்படின்ட்டு. இதுல பெரிய காமெடி என்னன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாதிய பின்புலமும் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த நம்ம அந்நியார் வந்து சேரும்போது அவரு கூட இருந்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே தெலுங்கு நாயுடு சம்பந்தப்பட்ட அந்த முக்கிய பிரமுகர்கள் தான். அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் மைனாரிட்டி ஓட்டு, அந்த பட்டியல் சமூக ஓட்டுலாம் விஜய் பக்கம் போறதுனால இவருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படியா நம்மளுடைய சிறுத்தைகளுக்கு. ஆனா குறைஞ்சது ஒரு 8-10% ஓட்டு வச்சிருக்க அந்த தெலுங்கு நாயுடு ஓட்டெல்லாம் ஒன்னு நினைச்சா கூட ஒரு 10% ஓட்டு ஏறும் அப்படின்ட்டு திமுக தலைமையோட ஒரு கணிப்பம். அந்த கணிப்பின் காரணமாகத்தான் இந்த 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 நாயுடு இந்த 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 ஒரு 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 கூட்டணி ஒரு ஜாதி ஓட்டு கணிசம் வாங்கிருக்காக தான் இந்த கூட்டணி. அதனாலதான் தேமுதிக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ட்டு திமுக கட்சியிலிருந்து வர்ற நமக்கு கிடைத்த மிக சரியான தகவல் என்றே சொல்லப்படுகிறது. ஏன்னா பட்டியல் சமூகத்தோடையும் மைனாரிட்டி ஓட்டும் குறையுது. அதனால அதை வந்து விஜய் பிரிக்கிறதுனால இவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதுக்காக அதை ஈடுகட்டும் வகையாக தெலுங்கர் நாயுடு அந்த ஆட்களுக்குள்ள ஓட்டெல்லாம் ஒன்னு கன்வெர்ட் பண்ணோம்னா இதெல்லாம் தெலுங்கு நாயுடு ஓட்டுலாம் விஜயகாந்த் அந்த சாதி பின்புலத்துல இருக்கனால ஒன் சைடா வந்துரும் அப்படிங்கறதுனால அப்படி ஒரு கூட்டு கணக்குல போகுது. உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்க நம்ம ரொம்ப ஓப்பனெல்லாம் இதை அடிச்சு அழைக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு வந்த அவருக்கு சாதி அடிப்படையில் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு சிறுத்தைகள் ரொம்ப சீறி இருக்கு. பயங்கரமான இடியாப்பு சிக்கல். அப்படி என்ன 2 நாள்ல முடிவு தெரியணும், அல்ல நான் கூட்டணி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு சிறுத்தைகள் சீறி இருக்காம். அதோட ஒரு முன்படிதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவரும் போன திருப்ப உடைக்கும் எனக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிதான் அவங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருக்காப்ல. எப்போ கூட்டணிக்குள்ள புதுசா தேமுதிக வந்திருக்கு, அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும், அவங்ககிட்ட வந்து குறைக்க நினைச்சு கூட்டிருக்கு அப்படி கேட்டதுல சிங்கம் கோவப்பட்டு அதனால புசுக்குன்ட்டு கூட்டணிட்டே வெளியே வந்துட்டு நம்மளுடைய வேல்முருகன் கட்சி வந்ததோடு மட்டும் இல்லாமல் தலைவர் சீமானம் மாதிரி நான் வந்து தனித்தே களம் காண்ட போறேன் அப்படின்ட்டு தனிச்சு கிளம்புற போறான். முடக்கட்ட போன வேட்பாளர்களை வெளியிடுறதுக்கான நேர்காணல் நடத்தாச்சு. வேட்பாளர்கள் வெளியிட போறதான் கன்ஃபார்மா தனித்து தான்
போட்டியிட போற அப்படின்னு சொன்னாரு. சரி, தமிழ்நாட்டுல நடந்த பஞ்சாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். இதுதான் நடந்திருக்கு. இடியாப்பு சிக்கையில சிக்கிட்டு எங்க ஐயா மு.க.ஸ்டாலின் அவரு மண்டே போட்டு வச்சுட்டு இருக்காப்புல. அடுத்த நிகழ்வு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட போகும். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நம்ம பியூஷ் கோயல் வந்து இங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதி பண்றதுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப அடியில ஒன்றும் வர வேண்டாம், நானே டெல்லிக்கு போய்க்கிறேன், நான் டைரக்டா தலைமையை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு தலைமை சிங்கம் போல சீதி பாஞ்சு நேற்று வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டாப்ல. அமித்ஷாவை சந்திச்சு வந்ததோட மட்டும் இல்லாம இங்க வந்து ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்பா, ஹாப்பியான கேள்வியில கேளுங்க அப்படின்ட்டு ஊடகத்துறையினருக்கு சிறுத்த முகத்தோட பேட்டி கொடுத்தாரு. பயங்கரமான ஒரு சந்தோஷம். எல்லா கேள்விகளுக்கும் அற்புதமாக ஆணித்தனமாக உண்மையான சிறுத்த முகத்தில் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அங்க தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆயிட்டு அப்படிங்கிறதுதான் அவரோட பேச்சுல இருந்து நமக்கு தெரிய வருது. சரி, இந்த பியூஷ் கோயல் இங்க வர்றது வந்து இதுக்கு முன்னே நீங்க போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இப்ப அங்க போனீங்கன்னா நீங்க ஏற்கனவே பாஜகவுக்கு அடிமை இருக்கீங்க. இந்தியில வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி பங்கீடு கூட்டணி வச்சு பேசணும்னா போயஸ்கார் வச்சு நடக்கும். ஆனா நீங்க அங்க போறீங்களே, அப்படி உங்களை தப்படைக்க மாட்டாங்களா, உங்களுடைய எஜமானர்களை உங்களை எதிர்கட்சி சொல்லாதா அப்படின்ட்டு சில கேள்விகள்லாம் கட்சிக்குள்ள இருந்து கேட்க, எப்ப நமக்கு நம்ம கட்சி தான் முக்கியம், நமக்கு நம்மளுடைய கொள்கை தான் முக்கியம், கரெக்டா நம்ம மேல நம்பிக்கை வச்சு கரெக்டா பண்ணுவோம். சரி, அங்கே இங்கே இழுத்து இருந்தா குழம்பிடுவோம். அதனால கூட்டணி நான் உறுதிப்படுத்திட்டு வரேன், 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இடையில யாரும் வேண்டாம், நானே டைரக்டா போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சிங்கெல்லாம் கிளம்பி போயிருக்கு. அங்க போனா ஒரு 50 சீட்டு 60 சீட்ல கேட்டுக்காப்புல, இல்லப்பா நம்மளால இவ்வளவுதான் தர முடியும், யார் தலைமையில தான் தேர்தல் சந்திக்க முடியும், 2 லட்சம் இவ்வளவு அப்படின்ட்டு கராரா பேசிட்டு வந்துட்டாப்லையா. சரிப்பா, அந்த விஜய்க்கு ஒரு ஒரு சீட்டுல நம்ம பேசணுமே, விஜய்க்கு நாங்க பேசணும், நீங்க பிடி கொடுக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கு விஜய்கிட்ட, உங்களுக்கு நீங்க என்கிட்ட கூட்டணிக்கு வர்றதுக்குமே நாங்க விஜய் கிட்ட பேசணும், அவர் 90 கேட்டாரு, லாஸ்ட்ல 60 65 வந்துட்டாரு. சரியா, நாங்க 50 தரணும், 50 இருந்தாருன்னா அன்னைக்கே அவரோட கூட்டணி வச்சிருப்போம், துணை முதல் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்பவும் அதுதான், 50 45 வந்தாருன்னா துணை முதல் கொடுத்து நம்ம கூட்டணியில சேர்த்துங்க அப்படின்னாச்சு. நீங்க சொல்ற 90 சொன்னாரு, அதுக்கப்புறம் 65 சொன்னாரு, திரும்ப 60 வந்து இருக்காரு அப்படின்னா எந்த ஒரு கூட்டணிக்கும் அந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க, நம்மள கூட்டணியில கொண்டு வந்தீங்க ஏப்ரல்ல நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலில் 2 கட்சியும் ஓட்டை பார்த்தா 2 பேருக்கு நம்ம ஆட்சியிலேயே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கூட்டினாலதான் அது பிளஸ் பாயிண்ட் தான் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னதுனாலதான் நாங்க வந்து சேர்ந்தேன். சரியா, இப்போ வந்து நீங்க விஜயை சேர்ப்பீங்க, அவங்க சேர்ப்பீங்க, அவங்க கீழே 2.5 வருஷங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது. என் தலைமையில தான் என்னுடைய கிளியர் கட்ட நான் தான் கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் தான் தலைவர், நான் தான் கூட்டணி பங்கிட பார்ப்பேன், எல்லாம் வந்துட்டு கிளியர் கட்டா முடிச்சு ஒட்டுமொத்தத்துல அமித்ஷாவோட சம்மதத்தை சந்தோஷமா தலைவர் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. கூட்டணி பேச்சுவார்த்தையில முடிஞ்சு போச்சு. மொத்தத்துல எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஒரு 1 இல்லை 2 நாள்ல அந்த ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் தலைவர் ஃபைனல் செட்மெண்ட்டை முடிச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தோஷப்படுத்தல், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு பயங்கரமாக பேட்டியெல்லாம் கொடுத்தாப்புல. ஓகே மக்களே, இந்த 2 சம்பவம் ஒரு அருமையான சம்பவம். அதுல நடந்த உண்மையும் அதுல உள்ள நடந்த எல்லா விஷயங்களும் நமக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தும். மீண்டும் ஒரு நிகழ்வுல நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நடந்த நிகழ்வுல நமக்கு தெரிஞ்ச உண்மை, நமக்கு தெரிஞ்ச அந்த சமூக ஊடகங்கள் வர்ற அந்த கருத்துக்கள் அடிப்படையில நம்ம உங்களுக்கு அதை ஒரு தொகுப்பா வழங்குவோம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம்ம பேசுறதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நமக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமுதமான முயற்சி தான். நம்ம சேனல்ல இருந்தா கண்டிப்பா நமக்கு ஆதரவுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். 2 சம்பவமும் அருமையா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.
நன்றி, வணக்கம். ஆவலை மணிகண்டன்.